ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சல்யூட் டு மதர்ஸ் பிரம்மாண்ட விருதுகள் வழங்கும் விழா. கடைசியாக நாம பார்க்க போற அம்மா இன்றைய நிகழ்ச்சியில வசந்தி ராஜேந்திரன், மதர் ஆஃப் ஸ்ரீ ஜிஆர் அனந்த பத்மநாபன் அண்ட் ஸ்ரீ ஜிஆர் ராதாகிருஷ்ணன் ஜெயஸ்ரீ அம்மா, எம்டிஸ் ஜிஆர்டி குரூப்ஸ். தங்க மகன்கள் தங்க மகள் உங்கள் காலடியில் உட்காந்துருக்காங்க. ஜிஆர்டி அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம், ஆனால் அதை நாங்கள் பார்க்கும்போது ப்ராமினெண்ட்டாக கிரேட் அப்படிங்கிறது தெரியறது. அது அந்த மெசேஜிங் வார்த்தையில் ஜிஆர்டி அப்படின்னு போடுவாங்க கிரேட்டை. ஒரு தரமான ஒரு விஷயத்துக்கு ஒரு உன்னதமான ஒரு அடையாளம் அப்படின்னா அந்த ஜென்யூனாக இவ்வளோ ஒரு சகாப்தங்கள் இவ்வளோ ஒரு டிகேட்ஸை தாண்டி அந்த வாடிக்கையாளர்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறது அப்படிங்கிறது உண்மை நம்ம கூடவே இருந்தால் தான் அது சாத்தியமாகும். இவங்க 2 பேரோட ப்ரொஃபைலை பார்த்தா அந்த காலத்து குமுதம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதில் 6 வித்தியாசங்கள் அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்போம். ஆனால் இவங்க 2 ப்ரொஃபைலில் அந்த வித்தியாசம் கூட எனக்கு தெரியல. ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க பேர் மட்டும்தான். ராம லக்ஷ்மணர்கள் மாதிரி 2 குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் சீதாதேவி மாதிரி இருக்கீங்க. ராமபிரானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு இருக்கணும். நீங்கள் 3 பேருமே கொஞ்சம் உங்கள் அம்மாவை பற்றி சொன்னால் அதை கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். we are ready to listen to you. இந்த 4 ஸ்தானம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. தாய், தந்தை, குரு, தெய்வம். இந்த 4 ஸ்தானத்தில் ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய ஸ்தானம் தாய் ஸ்தானம். எஸ்பெஷலி இஃப் யுவர் மதர் இஸ் அன் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க பண்ணுற டெடிக்கேஷன், அவங்க லைஃப், அவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் ஃபார் தி சில்ட்ரன் பண்ணுறதுன்னு உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை இந்த உலகத்துக்கு தெரிய வச்ச திரு முரளி சார் அவர்களுக்கு behalf of all of us, my younger sister is not here today, she is in Coimbatore, behalf of all 4 of us, heartfelt gratitude to you, sir. ஸோ இன்றைக்கி பெருமாளாசன் ஜிஆர்டி பற்றி சொன்னாங்க. அவங்க ஜிஆர்டிக்கு விதை அப்பா. 0 to 1 is very very difficult in life. 1 to infinity is very easy in life. அந்த 0 to 1 அப்பா அந்த முதல் கடை திறக்கிறதுக்கு காரணம் எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும். ரீசன் ஃபார் செல்லிங் தட் அப்பா காலையில் 8-9 மணிக்கு கடைக்கு போனார்னா நைட்டு 12 மணிக்கு தான் வருவார். ஸோ 4 குழந்தைங்க, 4 different characters. மை grandmother was a very very strong woman. எங்கள் அம்மா கும்போணத்துலேருந்து வந்தவங்க. she is not even a graduate. So the way she sacrificed all her life and she put her life before anything else, that is the reason for all of us being today. இன்றைக்கி பெருமாளாசு நிறைய குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லலாம், நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம், நிறைய சேரிட்டி பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கள் அம்மா. அம்மா அவ்வளோ தூரம் அன்றைக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா இன்றைக்கி அப்பாவால் அவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்க முடியாது. அப்பா அவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்க முடியலன்னா இன்றைக்கி ஒரு ஸ்தாபனம் இருந்திருக்காது. ஸோ மை ஹார்ட்ஃபுல் கிராட்டிட்யூட் டு மை மதர். Happy evening everybody. Namaskaram, vanakkam. பெருமாள் ஆசீர்வாதம், எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம். நிறையா மேடையில் பேசியிருக்கோம், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். பட் ஐ எம் ஷூர் ஐம் ஷேரிங் த ஃபீலிங் வித் ஆல் த பீப்புள் ஹியர். அம்மா ரெக்கக்னைஸ் பண்ணுறது இஸ் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். முரளி நண்பா, நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸில் கலக்கிருக்கீங்க. இருந்தாலும் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ். ஏன்னா இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி அம்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணால் கூட போடா போய் வேலையை பாடுறதான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு ஏன்டா தேங்க்ஸ் சொல்கிறேன், போய் வேலையை பாடுறா. இந்த வாட்டி இல்லைன்னு சொல்ல முடியல. ஷீ இஸ் கம்மிங் அண்ட் சிட்டிங். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் வி ஆர் ஏபிள் டு கிவ் பேக் டு மை மதர். இவங்க எல்லாரும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி அண்ட் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி மதர்ஸ் ஹியர், லவ் யூ மம்மி. வேறு என்ன அது. தம்பி சொன்ன மாதிரி காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு GRT is a big family. We have tens of thousands of employees. But I think Amma is the mother for all the employees. Because எனக்கு சின்ன வயசில் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பா கடைக்கு வேலை போகும்போது எங்கள் வீட்டிலே 5 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. 5 ஸ்டாஃபும் லைனாக உட்கார வச்சு எங்களையும் உட்கார வச்சு தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் GRT. ஸோ ஐ ஹவ் சீன் தி அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தட் ஷி ஹஸ் டன். இப்போ கூட 10 வாட்டி அப்பாவை மேலே கூப்பிட்றா, அப்பாவை மேலே கூப்பிட்றா, அப்பாவை மேலே கூப்பிட்றா. எங்கள் அம்மா ஐ டோன்ட் திங்க் ஷி ஈவன் கிராசஸ் த டோர் விதவுட் மை ஃபாதர். an epitome of love, epitome of sacrifice. அம்மாவை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். பட் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் இஸ் ஸோ லவ்விங்.
போங்கடா போய் உலகத்தில் போய் பார்த்துட்டு வாங்கடா, என்ன வேணால் பண்ணிட்டு வாங்கடா, ஐஎம் தேர்ன்ட்டு ஒரு ஆணிவேர் மாதிரி எங்கள் வீட்டுக்கு இருந்திருக்காங்க. தம்பி சொன்னார், எங்கள் கிராண்ட் மதர் இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஒரு சைடு எங்கள் கிராண்ட் மதரை பேலன்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபுல் சப்போர்ட். ஐ மீன் எங்கள் வளரும்போது எங்கள் அப்பா முகத்தையும் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் ஒர்க்கிங். அம்மா வந்து இஸ் தேர். இட்ஸ் ஒரு வால் மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி, ஒரு கடவுள் மாதிரி பின்னாடி இருக்கிறனால நம்ம லைஃப்பில் ரொம்ப மூவ் பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அ ஸ்மால் திங் which maybe some of you can definitely empathize with me. நான் யூஎஸ் படிக்க போகும்போது ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, டே காந்தி தாத்தா மாதிரி போடா, காந்தி தாத்தா மாதிரி திரும்பி வந்துடுறா. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது ஃபாரினில் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு தெரியல. இருந்தாலும் சரி அம்மா பண்ணதுக்காக சொன்னதுக்காக டெஃபினெட்லி வி கேம் பேக். இந்த கேரக்டர் that GRT symbolizes today is definitely a reason because of her. Very humble backgrounds. இன்னைக்கு வந்து உலகமே அப்பா தான், உலகமே சில்ட்ரன் தான், உலகமே கிராண்ட் சில்ட்ரன் தான், முக்கியமாக உலகமே ஹோம் தான். ஸோ அந்த ஹோமுக்கு ஒரு மகாலட்சுமி எங்கள் அம்மா தான். ஒரு சக்தி மாதிரி இருந்து எங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு பிளெஸ்ஸிங். சரி, உலகத்தில் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் அந்த அம்மா காலை தொட்டுட்டு காலில் போகும்போது அது கிடைக்கிற தைரியம் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். Thank you for that also. I just want to say a special thanks to my Nanba. I think I'm the only one who can call you that. So, thank you so much. Sonna madri, thank you for giving us an opportunity to honor our mother, which is itself very rare. On behalf of all of you, thank you so much. குருவே சரணம். நமஸ்தே. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் பிதா மாதா குரு தெய்வம். சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டியை நாங்கள் அம்மான்னு கூப்பிடுவோம். நாங்கள் எல்லாருமே மதரை, பயாலஜிக்கல் மதரை மம்மின்னு கூப்பிடுவோம். ஸோ வி ஹவ் நெவர் சீன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எங்களை வளர்த்த எங்கள் பாட்டியவோ இல்லை எங்களை பெற்ற அம்மாவையோ நாங்கள் வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. நாங்கள் 4 பேருமே. ஸோ நாங்கள் எங்கள் பாட்டிக்கிட்ட வளர்ந்ததுனால, எங்கள் அப்பாவோட கஷ்டங்களை பார்த்து நாங்கள் வளர்ந்ததுனால, ஸோ எங்கள் அப்பாவாகட்டும், எங்கள் அம்மாவாகட்டும், எங்கள் பாட்டி ஆகட்டும், ஒரு ஆண் குழந்தைய இப்படி தான் வளர்க்கணும், ஒரு பெண் குழந்தைய இப்படி தான் வளர்க்கணும்னு சொன்னதே கிடையாது. ஸோ அதில் இந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்கிறேன். இன் வாட் எவர் ஃபீல்ட் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல்னா, there's lot of ways, lot of steps, lot of hardships I have come through. அதில் மெயின் பில்லர் வந்து ஃபேமிலி. அதில் மாதா பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக ஐ எம் இன் எஜுகேஷன் ஃபீல்ட். ஐ டீல் வித் 4500 ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். நான் மெயினாக சொல்கிறது, உங்கள் மாமியாரும் பொன் குழந்தைங்களுக்கு பையன்களாக இருந்தால் வரப்போகிற மாமியாருக்கும் 2 பேரையுமே நீங்கள் அம்மாவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் ஃபேமிலி, இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்ற வார்த்தையே கிடையாது, கண்டிப்பாக வராது. ஸோ நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா the women behind us, அதில் வந்துட்டு எங்கள் அம்மாவாகட்டும், எங்கள் பாட்டி ஆகட்டும், எங்கள் மாமியார் ஆகட்டும். எனக்கு 2 பசங்க. ஸோ ஒரு குழந்தைய நான் அம்மா வீட்டில், ஒரு குழந்தைய நான் என் மாமியார் வீட்டில் விட்டுட்டு ஐ ஹவ் கான் ஃபார் கான்ஃபரன்சஸ், வெதர் இட் இஸ் ஈவன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ். அம்மாவுக்கு 4 பசங்க, 10 பேர பசங்க, 4 great grandchildren. ஸோ ஷீ இஸ் பீன் எவ்ரிதிங் ஃபார் அஸ். லைக் தம்பிங்க சொன்ன மாதிரி, அப்பா இஸ் எவ்ரிதிங் டு அஸ். வாட் எவர் வி ஆர் டுடே இஸ் ஃபார் பிகாஸ் ஆஃப் அப்பா. எதுவாக இருந்தாலும் இப்போ கூட அம்மா நான் ஃபோன் பண்ணான்னு முதல்ல என்னை கேட்கறது, எனி பார்ட் ஆஃப் த டைம், அது காத்தால இருக்கலாம், மத்தியானம் இருக்கலாம், சாயங்காலம் இருக்கலாம், சாப்பிட்டியா? எங்கே இருந்தாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டியா, எப்படி இருக்க? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு தாய் தந்தை கிடைக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. இவங்கள மாதிரி நான் எங்கள் பசங்களுக்கு இருந்தால் அதுவே பெரிய பாக்கியம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா. We are blessed to have you in our life. God's grace with Mahatriya's blessing. Wishing you all beautiful motherhood. நம்மளால நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட எப்படி இருந்தாங்களோ அதோட ஜாஸ்தியா நம்ம பசங்களுக்கு நம்ம இருந்தா, that is the best gift we can give to the society. Thank you.